தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூலம் வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கில் தற்போது அதிரடி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வீடியோ வெளியான வழக்கில் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குமூலம் வீடியோ வெளியானது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிறப்பு விசாரணை குழு மாற்றி அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பக்கர்லா சிஃபஸ் கல்யாண் தலைமையில் குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பக்கர்லா சிஃபஸ் கல்யாண் தலைமையில் குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து போலீசார் தாக்கியது தொடர்பாக தாமாக முன்னிட்டு விசாரணைக்கு எடுத்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறார்கள். இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு தடை விதித்ததுடன் சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் ஆவடி சரக சட்ட ஒழுங்கு துணை ஆணையர் ஐமா ஜமால் மற்றும் சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிர்னா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிடுகிறார்கள். இந்த குழு தன்னுடைய விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு என்பது இன்றைய தினம் மீண்டும் நீதியரசர் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் நீதியரசர் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் ஆஜராகி சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகளில் ஒருவரான இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் மத்திய பணிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பிரதான வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள ஆவடி சரக சட்ட ஒழுங்கு துணை ஆணையர் ஐமா ஜமால் மற்றும் சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொடர்பான வழக்கை விசாரித்து வருவதால் இந்த 2 எஃப்ஐஆர் தொடர்பாக விசாரிப்பதற்கு வேறு குழுவை நியமிக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சிறுமியினுடைய வாக்குமூலம் வெளியான விவகாரம் தொடர்பாக மட்டுமே விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் சைபர் கிரைம் பிரிவு அதிகாரியை நியமிக்கலாம் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து நீதியரசர் 2 எஃப்ஐஆர் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பக்ரலா சுபாஷ் கல்யாண் மற்றும் அவருடைய தலைமையில் தான் சென்னை கிரைம் ஆய்வாளர்களான சாந்தி தேவி மற்றும் பிரவீன்குமாரை நியமித்து நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை 2 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு உத்தரவிட்டு விசாரணையுமே தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.